வாழ்க வளம். நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியை தெரிந்து கொண்டு செய்யவும் இருக்கிறோம். மிக 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 முக்கியமான பயிற்சி, குறிப்பாக இந்த காலத்துக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரே நிமிஷம். இந்த பவர் பாயிண்ட் தெரியுதான்னு பார்த்தோம். ஓகே, அருமை. சரி, இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி கண் பயிற்சி. நம்ம 3 பயிற்சிகளுக்கு விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். கைப்பயிற்சி, கால் பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சிக்கான விளக்கத்தை பார்த்து பயிற்சியும் கற்றுக்கொண்டு செய்து வருகிறோம். ஓய்வு பயிற்சிக்கு பயிற்சி மட்டும் கொடுத்துருக்குறோம், அதுக்கு விளக்கம் இன்னும் கொடுக்கல. பட் அந்த பயிற்சி நீங்க செய்யும் போதே அதற்கான புரிதல் உங்களுக்கு வரும். அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு வரக்கூடிய வகுப்புகள்ல சொல்றோம். இன்னைக்கு இந்த ஒரு பயிற்சியை முழுசா கொடுத்துடணும் அப்படின்னு பாக்குறோம், முயற்சி செய்வோம். சரிங்களா? சரி, நமது உடலிலே கண் என்ற உறுப்பு மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன் அப்படின்னா, நமது பஞ்ச புலன்கள் இருக்கு. மெய், வாய், மூக்கு, கண், காது. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இந்த 5 புலன்கள் வழியாகத்தான் நாம இந்த உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். தோலோ, நாக்கோ, மூக்கோ, கண்ணோ, காதோ 5 வேலை செய்யலைன்னா நீங்க உலக இன்பத்தையே அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த 5 புலன்களிலே ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அதுல மிகப்பெரிய சிறப்பு எதுக்கு இருக்குன்னா கண்களுக்கு தான் இருக்கு. கண்கள் ஆன்மாவினுடைய ஜன்னல் என்று சொல்வார்கள். கண்கள் நமது ஆன்மாவினுடைய ஜன்னல். ஒரு கண்ணை பார்த்தா சொல்லிடலாம் நீங்க எப்பேற்பட்டவர் என்று. நீங்க உண்மை சொல்றீங்களா, பொய் சொல்றீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எல்லாத்தையும் கண்ணை வச்சு சொல்ல முடியும். இரண்டாவது, நமது உடலில் இருக்கிற 100% ஜீவகாந்த ஆற்றலிலே கிட்டத்தட்ட 83% ஆற்றலை செலவழிக்கக்கூடிய ஒரே புலன் கண்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 83%. மிச்ச அத்தனை புலன்களும் சேர்த்து 17% தான் செலவாகும். அதனால மகான்கள் வெகு நேரம் இந்த கண்ணை பயன்படுத்தாம ஆற்றலை சேமித்துக் கொண்டிருப்பாங்க, கண்களை மூடிய நிலையில, தியான நிலையில, யோக நிலையில. தேவைக்கு மட்டும்தான் இந்த கண்ணை நாம பயன்படுத்தணும். கண்களிலே ஸ்டோர் ஆகக்கூடிய ஆற்றலுடைய தன்மை பல மடங்கு சக்தி கொண்டது. அதை மகாபாரதத்துல துரியோதனனுடைய தாயார் அவர்கள் கண்களை கட்டி கொண்டு பல ஆண்டுகள் கணவருக்காக வாழ்வார்கள். அப்ப தன்னுடைய பையன் இறப்பு தழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கண்களில் இருக்கிற ஆற்றலை, அவ்வளவு ஆண்டுகள் சேமித்த அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம கண்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. சரிங்களா? அது போக கண் பாதிக்கப்பட்டால், நாம சென்ற வகுப்புல சொன்ன நானு, ஆறாதார கண்ணாடி, கண்ணுக்கும் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்பாகிய கல்லீரலுக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்ம கண்ணு நல்லா இருந்தா தான் கல்லீரல் நல்லா இருக்கும். கல்லீரல் நல்லா இருந்தா தான் பித்தப்பை நல்லா இருக்கும். கல்லீரலும் பித்தப்பையும் நல்லா இருந்தா தான் உடம்புல இருக்கிற கழிவுகள் முழுசா வெளியேறும். கல்லீரல் பித்தப்பை நல்லா இருந்தா தான் விண்ணினுடைய ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்புல வந்து இறங்கும். உடல் கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனசு அமைதியா இருக்கும்.
அப்ப கண்ணு வந்து நம்ம கல்லீரலினுடைய நேரடியான வெளி உறுப்பு. அப்ப கண்ணை நம்ம எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல, குறிப்பா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல நம்ம கண்ணை நிறைய நிறைய என்ன பண்றோம், பாதிப்புக்கு உட்படுத்தி வச்சிருக்கிறோம். சரிங்களா? குறிப்பாக செல்போன், லேப்டாப், டிவி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய நிறைய கண்ணை பயன்படுத்துறோம். அதிகபட்சமான நேரத்தை பயன்படுத்துறோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த மொபைல்ல ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம பயிற்சி கூட இப்ப அதுலதான் கத்துக்கிறதுக்கான சூழல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்ணை நம்ம மிக அதிகமாக பயன்படுத்துறதால எந்த ஒரு பொருளுமே, உதாரணத்துக்கு ஒரு டூ வீலர் வாங்குறீங்க, அது ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னா நீங்க ஒரே வருஷத்துல ஓட்டியும் அது இல்லாம பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்பரா ஓட்டி அதை 10 வருஷம் 20 வருஷத்துக்கும் வச்சுக்கலாம். அப்ப நம்ம கண்ணை மிக அதிகமாக பயன்படுத்துறதுனால நம்ம உடல்ல பல்வேறு நோய்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த பயிற்சி முழுக்க முழுக்க நம்முடைய கண்ணை சீரமைப்பதற்கான ஒரு பயிற்சி. இந்த கண்ணு கெடும்போது உடலிலே பல நோய்கள் உருவாகும். அதை சார்ந்த தொடர்பு நோய்கள் பலவும் உருவாகும். சரி, அது எல்லாமே என்னன்னு பார்க்கலாம். இந்த வகுப்புல அது எப்படி முழுமையா நம்ம சரி பண்ணிக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப கண் மிக அற்புதமான கருவி. இந்த உலகத்தை நமக்கு காட்டக்கூடிய மிக மிக அற்புதமான கருவி. இறைவனுடைய படைப்புல ஆகச்சிறந்த படைப்புல கண்களும் ஒன்று. பாருங்க, வெளியில இருக்கிற விஷயத்த நமக்கு எப்படி காட்சிப்படுத்துது பாருங்க. உண்மையாலுமே நினைச்சு பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த கண்கள். சரி, கண்ணனுடைய பெருமை என்ன? அழகான இந்த உலகத்தை பார்க்க ரசிக்க அதற்கு தான் கண்ணை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனா இன்றைய நிலை, நம்ம அதிகப்படியான செல்போன் பார்க்கறதால கண் பார்வை பல மடங்கு பாதிக்கிறது. இப்ப நிறைய கண்ணுல நோய்களை நம்ம பார்க்கிறோம். கண்புரை, கேட்ராக்ட் சர்வ சாதாரணமா வருது. பார்வை குறைபாடு. இன்னைக்கு நிறைய குழந்தைகள், பெரியவர்கள் என்ன பண்றாங்க, கண்ணாடி அணிந்திருக்கிறத பார்க்கிறோம். நீங்க ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தெரியும் கண்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு. இன்னைக்கு கண்கள்ல கேன்சர் வர்ற அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம். ஆக்சுவலா கண்ணுல அவ்வளவு சீக்கிரம் கேன்சர் வராது. ஆனா கண்ணுலயே கேன்சர் வர்ற அளவுக்கு நம்ம கண்ணை வந்து என்ன பண்றோம், தாறுமாறா பயன்படுத்தி அதைய சிதைச்சு வச்சிருக்கிறோம்னு சொல்லலாம். அப்ப கருவிழி நோய்கள்ல கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை, கருவிழி புண், உலர்கண், கூம்பு கருவிழிகள், கண் சதை வளர்ச்சி, சரிங்களா, இந்த லேசிக் என்று சொல்லக்கூடிய ப்ராப்ளம், அதுக்கான சிகிச்சை எல்லாம் பண்றாங்க. கண்ணுல பல்வேறு விதமான நிற வேற்றுமைகள் அந்த நோய்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுது. கண்கள் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை இன்னைக்கு அதிக அளவில் இருக்கு. குழந்தை பருவ கண்புரை, சோம்பேறி கண், லேசி ஐ, குழந்தைகளுக்கான பார்வை குறைபாடு, மாறு கண், கண்ணீர் பாதை அடைப்பு, இமை தொய்வு, கண்ணிமை தோல் புற்றுநோய், விழித்திரை புற்றுநோய், தைராய்டு கண் நோய், செயற்கை கண் போன்று நிறைய நிறைய கண் சார்ந்த நோய்கள் ஏற்படுது. குறிப்பா விழித்திரையில சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய விழித்திரை பாதிப்பு, விழிப்புள்ளி சிதைவு, விழித்திரை பெரிதல், குறை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விழித்திரை நோய், விழித்திரை இரத்த நாள அடைப்பு, கண் நீர் அழுத்தம் குளுக்கோமான்னு சொல்றோம், குறை பார்வை லோ விஷன், யூவிஐடிஸ், சரிங்களா, கிட்ட பார்வை, தூரப்பார்வை என்று பல நோய்கள் கண் சார்ந்து இன்னைக்கு நமக்கு வந்து பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. சரி, இவை எல்லாவற்றிலிருந்து விடுபடணும். 100 ஆண்டுகள் நம்ம வாழ்றோம்னா 100 வருஷத்துக்கு நமக்கு கண் சிறப்பாக வேலை செய்யணும். தெளிவாக அதனுடைய பார்வை திறனை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கண்ணினுடைய அமைப்பை நாம சரியாக துல்லியமாக தெரிந்து கொண்டு
அதற்கான பயிற்சியை நாம் சரியாக முறையாக செய்யும் போது அதற்கான துன்பத்திலிருந்து நாம் விடுவிட்டு கொள்ள முடியும். இந்த பயிற்சியை சரியா முறையா செஞ்சா கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கூட நீங்க கழட்டி வீசிடலாம். இப்ப கண்ணை பற்றி நீங்க ஆழமாக தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு யூடியூப்ல கண்ணை பத்தி போட்டீங்கன்னா நிறைய கண்ணனுடைய செயல்பாடுகள், இயக்கங்கள் அது எல்லாத்தையுமே நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட லாங்குவேஜ்லயே சிறப்பா கிடைக்குது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். இது நம்ம கண்ணினுடைய தோற்றம். நம்ம கண் வந்து உருண்டை வடிவத்துல தான் இருக்கு. வெளியில பாக்குறதுக்கு தான் ஷேப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கண் வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கு. அந்த கண்ணினுடைய முன்பகுதி சரிங்களா, அந்த லென்ஸ் உள்ள இருக்குது. ஐரிஸ் அதை சுற்றி இருக்கிறது. ரொம்ப நுட்பமா நீங்க போக வேண்டாம். சரிங்களா. இந்த கோன் ராட்ஸ் அப்படின்னு ஒரு பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் ஏதோ கலர் கலரா டிசைன் போட்டு சீப் மாதிரி இருக்கா, இதை கோலம் போட்ட மாதிரி இருக்கா. இது வந்து நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற கோன். அதுதான் நமக்கு காட்சிப்படுத்துதல்ல மிக மிக முக்கியமான செயலை அதுதான் செய்யுது. சரி, இவ்வளவு ஒரு அற்புதமான கண்ணை சரி பண்றதுக்கு மகரிஷி அவங்க ஒரு அற்புதமான பயிற்சி கொடுக்குறாங்க. இதுல ஆசனம், முத்திரை, வர்மப்புள்ளி எல்லாமே இணைந்து இருக்கிறது. சரிதானுங்களா. குறிப்பாக 7 வர்ம புள்ளிகள் இந்த இடத்துல நம்ம இணைத்து பயிற்சி செய்ய போறோம். சரி, நான் அப்படியே சொன்னது போல நம்ம உடம்புல இருக்கிற 100% காந்த ஆற்றல்ல, புலன்கள்ல செலவு பண்ற 100% ஆற்றல்ல கண்கள்ல மட்டுமே 82% நாம வந்து செலவு செய்யறோம். காதுல 14.5% நம்ம செலவு செய்யறோம். மீதம் இருக்கிற 3.5% மற்ற 3 புலன்களுக்கும் நாம வந்து பயன்படுத்துறோம். அப்ப கண்ணினுடைய செலவு எவ்வளவுங்க? 82%. மற்ற எல்லா புலன்களையும் கம்பேர் பண்ணும்போது கண்ணுலே ஆற்றல் வெளிப்பாடு மிக மிக அதிகமாக இருப்பதை நாம் உணர முடியும். அப்ப கண்ணு சரி ஆயிருச்சு அப்படின்னாவே உடல்ல காந்த ஆற்றல் திணிவு பெறுவதற்கு ஆரம்பிக்கும். சரி, நம்ம கண் பார்வை கேமரா மாதிரி தானே இல்லையா? நம்ம கண்ணை வச்சுதான் கேமராவை கண்டுபிடிச்சோம். இந்த கேமராவில் நம்ம மெகா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? என்னோடது 100 MB கேமரா, 10 MB, 50 MB, 64 MB இப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல. நம்மளோட கண்ணோட MB எவ்வளவு தெரியுமா? மெகா பிக்சல்ஸ் 576 மெகா பிக்சல்ஸ். தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேமரா வந்து நம்மளுடைய கண். நீங்க பாருங்க எவ்வளவு நுண்ணிய விஷயத்தையும் உங்களால பார்க்க முடியுது. எவ்வளவு தூரத்துல இருக்கிற விஷயத்தையும் உங்களால பார்க்க முடியுது இல்லையா? அப்ப நம்ம கண் வந்து மிக அற்புதமான ஒரு படைப்பு. இந்த கண்ணுல வந்து கோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ள இருக்கு. அதுதான் அந்த பார்வையினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரா பண்ணி ஜூம் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி போறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்க்குற விஷயத்த அது ஆட்டோமேட்டிக்கா ஜூம் பண்ணிக்குது பாரு. நீங்க கேமரா வச்சா நீங்க ஜூம் வந்து கரெக்டா கொடுக்கணும். சரிதானா? ஒரு 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 இடத்துல பார்க்குற விஷயத்துல கேமராவை இன்னொரு இடத்துல திருப்பினீங்கன்னா அந்த ஜூம் மாறிடும். ஆனா நம்ம கண் இயற்கையாகவே என்ன பண்ணிக்குது? ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுது. அதுக்காக 2 லட்சம் கோன்ஸ் நம்ம கண்களுக்குள்ள இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. 2 லட்சம் கோன் போன்ற அமைப்பு நம்ம கண்களுக்குள்ள இருந்து அதுதான் அந்த ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கான காட்சிகளை தெளிவுபடுத்தி காமிக்குது. கண்ணுல கிட்டத்தட்ட 22,330 நரம்புகள் ஜாயிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா. இது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள்ல 33% நரம்புகள் நம்ம கண்ணோடு தொடர்புடையதா இருக்கு. அப்ப நம்முடைய கண்ணுல எல்லா உறுப்புகளும் இணைந்து இருக்கு. சரிங்களா. நம்ம உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளுடைய தொடர்பும் நம்முடைய கண் பகுதியில் இருக்கு. அது பின்னாடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப நாம தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு சார் கையை தேய்ச்சி கண்கள்ல வைக்கணும்? இந்த உடம்புலயே மிக மிக மெல்லிய நரம்புகள் இருக்கிறது நம்முடைய கண்கள் தான். சரிங்களா. உடம்புல மிக மிக மெல்லிய நரம்புகள் இருக்கிற இடம் நம்முடைய கண்கள். அப்ப தியான நிறைவுல நம்ம கைகள்ல ஆற்றல் குவிந்திருக்கும்.
அப்படி குவிந்திருக்கிற ஆற்றலை நம்ம வீணாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால மெதுவா ரப் பண்ணி ஓசை வராம மெதுவா தேய்க்கும் போது அந்த காந்தம் அப்படியே இலகும். அதை அப்படியே கண்கள்ல வச்சுட்டீங்கன்னா கண் நரம்புகள் அதை உடலுக்குள்ள எடுத்துக்கொள்ளும், ஈர்த்து கொள்ளும். அதனாலதான் கோபமாச்சு, டென்ஷன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எங்க சிவப்பு வரும்னா கண்கள் சிவப்பு வரும். ஏன்னா அது மிக மிக மெல்லிய ரத்த நாளங்கள், நரம்புகள் இருக்கிற இடம். அப்ப அந்த இடம் அப்படியே ரெட்டிஷா மாறும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கண்ணுல இருக்கிற நரம்புகளுடைய செயல்பாடுகள். அப்ப இந்த கண் நரம்புகள் 22,330 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நரம்புகள் தலையிலிருந்து வரக்கூடிய 7,000, கண்களுக்கான நரம்புகள் 4,000, காதிலிருந்து 3,000, கன்னத்திலிருந்து 5,000, மூக்கிலிருந்து 3,330 நரம்புகள் நம்ம உடம்புல, கண்கள்ல இணைப்பு பெற்றிருக்கிறது. அப்ப தலைவலி, தலைவலிக்கு நாம் ஒரு மாத்திரை சாப்பிடுறோம். சரிங்களா? அந்த மாத்திரையுடைய பாதிப்பு, அது இயற்கை மாத்திரையா இருந்தா பிரச்சனை இல்லை. இயற்கை மாத்திரை கிடையாது. ஹோமியோபதி போன்றவற்றில மாற்று மருத்துவம்னு நம்ம சொல்லக்கூடியதுதான் இன்னைக்கு சரியான மருத்துவ முறையா இருக்கு. நாம ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்கிற ஆங்கில மருத்துவம், அலோபதி மருத்துவத்தினுடைய தன்மை என்னங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவா ஒரு வகுப்பு தனியா எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணி மறுபடியும் மீண்டும் ஆங்கில மருத்துவத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம பண்ற பயிற்சி எல்லாம் வீணா போயிடும். அதாவது ஆங்கில மருத்துவத்தை நான் குறை சொல்லல. ஆங்கில மருத்துவம் சிலவற்றிற்கு மிக மிக சிறந்த ஒரு மருத்துவம். சரிங்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அப்ப போய் நம்ம சித்தாவோ ஹோமியோபதியோ போக முடியாது. ஆங்கில மருத்துவம் தான் போகணும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், வேற உயிர் போற சூழல் இருக்குது அப்படின்னா நீங்க அங்கதான் போகணும். சரிங்களா? ஆனா சின்ன சின்ன நோய்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம செல்லும் போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரசாயன மருந்துகள், ட்ரக்ஸ், மாத்திரைகள் நம்ம உடலுக்குள்ள செல்லும் போது அது உடல்ல பல்வேறு பகுதிகளை பாதிப்புக்கு உட்படுத்துது. சரியாங்களா? அப்போ அது உடல்ல கிட்னி, லிவர், நம்முடைய கல்லீரல், ஹார்ட் இது எல்லாத்தையுமே பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது அது கண்ணையும் வந்து பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப கண்ணை நம்ம சரியா வச்சிருக்கும் போது நம்ம தலை சார்ந்த பல நோய்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பா கண்ணு சரியா தெரியலைன்னா தலைவலி வரும். நிறைய பேர் கண்ணாடி போட்டு அதை சரி பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப தலை சார்ந்த பல பிரச்சனைகளை சமன்படுத்தக்கூடிய ஆற்றல் நமது கண்ணுக்கு இருக்கு. உடம்புல வந்து பிளட் பிரஷர், நீங்க இது வரைக்கும் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். 2 பிளட் பிரஷர் இருக்கு நம்ம உடம்புல. அதே மாதிரி சுகரும் 2 சுகர் இருக்கு. ஒண்ணு உடலுக்குன்னு ஒரு பிபி இருக்கு, கண்ணுக்குன்னு ஒரு பிபி இருக்கு. சுகர்லயும் உடலுக்குன்னு ஒரு சுகர் இருக்கு, கண்ணுக்குன்னு ஒரு சுகர் அளவு இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப இந்த பயிற்சியை நம்ம சரியா செய்யறதால கண்ணில் இருக்கிற குளுக்கோமா தொந்தரவுகள், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கேட்ராக்ட், கண்ணில் புரை, கண்ணில் தவிர்த்தல், கண்ணாடியை தவிர்த்து கொள்ள முடியும். எவ்வளவு பலன்கள் இருக்கிற பயிற்சியை நம்ம எந்த பொசிஷன்ல செய்யணும்னா இந்த பயிற்சி முழுக்க முழுக்க வஜ்ராசனத்துல தான் செய்ய போறோம். வஜ்ராசனமே மிக அற்புதமான பலன்களை கொண்டது. சரிங்களா? அப்ப அதனுடைய பலனை நான் ஒரு முறை சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு டச் பண்ணிக்கிறேன். ஏன் வஜ்ராசனத்துல உட்காரணும் அப்படின்னா நீங்க சுகாசனத்துல உட்காரும் போது பாத்தீங்கன்னா அந்த பார்வை வந்து சரியா இருக்காது, கீழ் நோக்கி போகும். வஜ்ராசனத்தில் உட்கார்றப்ப நம்ம உடம்பு வஜ்ரம் மாதிரி ஒரு உறுதித்தன்மையில நேராக இருக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். அப்ப அந்த நேர்த்தன்மையிலிருந்து நீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது முழு பலனை நீங்க பெற முடியும். அதனால வஜ்ராசனம் இது 2 in 1 பெனிஃபிட். வஜ்ராசனம் போடுறப்ப என்னென்ன பலன் வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மன அழுத்தம் குறையும், மனசோர்வு குறையும், பதட்டம் நீங்கும், மனநிலை மேம்படுத்தும், பிபியோட அளவு வந்து சரியா இருக்கும், பல்வேறு இதய கோளாறுகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த வஜ்ராசனம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதே போல கீழ் முதுகு வலியை போக்கும், வாத வலியை போக்கும், இடுப்பு பகுதி தசைகளை வலிமைப்படுத்தும், உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு அதனால டக் டக்குன்னு போயிடுறேன். தூக்கத்தை மேம்படுத்தும், உடல் பருமனை குறைக்கும்,
ஏன்னா நீங்க வெறும் கண் பயிற்சி மட்டும் செய்யல, அது கூட இந்த ஆசனத்தையும் சேர்ந்து செய்றீங்கன்னு புரிதலுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நம்ம குழந்தைகள் வந்து எல்லா பயிற்சியும் செஞ்சா நல்லதுதான். ஆனா இப்ப எல்லாரும் எல்லா பயிற்சியும் செய்யறது இல்ல. இப்ப நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா? முதல் கண் பயிற்சி மட்டுமாவது செய்யுங்க. அதிகபட்சம் 3 நிமிஷம். இந்த பயிற்சியோட நேரம் எவ்வளவுங்க? ஜஸ்ட் 3 நிமிஷத்துல இந்த பயிற்சியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? அப்ப இந்த கண் பயிற்சியில நம்ம இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த கண் பயிற்சியில் நம்ம ஒரு முத்திரையை பயன்படுத்துறோம். இந்த முதல் படத்துல பாருங்க, கைகளை கோர்த்து 2 கட்டை விரலை சேர்த்து 2 கட்டை விரல் நகர்த்தி நம்ம பார்க்கிற மாதிரி கைகளை கோர்த்து 2யும் உள்ளங்கையை சேர்த்து வச்சுக்கணும். கையை மூடி சேர்த்து வச்சுக்கணும். அப்ப நம்ம உள்ளங்கை வந்து நாம பார்க்கிற மாதிரி வைத்துக் கொள்ளணும். நான் பயிற்சி வர்றப்ப தெளிவா சொல்றேன். அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முத்திரை வந்து உஷஸ் முத்திரை என்று ஒரு முத்திரையை பயன்படுத்தும். இந்த உஷஸ் முத்திரை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை. இது நம்முடைய ஸ்தூல சரீரம் என்று சொல்லக்கூடிய பருவுடல், சூக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய உயிருடல், இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய முத்திரை இந்த உஷஸ் முத்திரை. குறிப்பாக பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம எப்பவுமே தொடர்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கு இருக்குது. பிரபஞ்ச ஆற்றல் எப்பொழுதுமே நமக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையும் இந்த முதிரையில இருக்கு. குறிப்பாக காலை நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற இந்த முதிரை பயன்படுத்தப்படுகிறது. சரியாக உறக்கம் இன்னும் கலையாம இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கையில இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த முதிரை நீங்க வைத்தீங்க அப்படின்னா அந்த உற்சாகத்தன்மை உங்களுக்கு தானா வரும். இந்த முதிரை பயன்படுத்தும் போது உறக்கமின்மை குணமாகும். உறக்கமின்மையால் வரக்கூடிய தலைவலி குணமாகும். கழுத்து வலி இதில் குணப்படுத்தப்படும். கழுத்து, தோள்பட்டை நரம்புகள், மணிக்கட்டு, விரல்களை பலமுள்ளதாக மாற்றும். மிக முக்கியமாக கேன்சர் அவதிப்படுறவங்களுக்கு இது மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கும். இதெல்லாம் உஷஸ் முத்திரையினுடைய பலன்கள். சரி, ஒரு ஆசனத்தினுடைய பலன் பார்த்தோம், இந்த பயிற்சியில ஒரு முத்திரை பலன் பார்த்தோம். இப்போ 13 வர்ம புள்ளிகளை பற்றி நாம் இதுல பார்க்க போறோம். ஏன்னா கண்ணை சுற்றி மிக மிக அதிகப்படியான வர்ம புள்ளிகள் இருக்குது. நட்சத்திர காலம், காம்பூரி காலம், காமபுரி காலம், திலர்த வர்மம், பொட்டு வர்மம் அல்லது சுடரொளியின் காலம், மின்வெட்டி வர்மம் அல்லது விழி பிதுங்கி வர்மம், மந்திர காலம், அடக்க வர்மம், நேம வர்மம், பட்சி வர்மம், கண்ணாடி வர்மம், பால வர்மம், சுண்டிகை வர்மம், கொண்ட வர்மம் என்று சொல்லக்கூடிய 13 வர்ம புள்ளிகள் இருக்கு. எங்கீங்க? நம்ம கண்ணை சுற்றி. மந்திர காலம் அப்படிங்கிறது உள்ள கண்ணுடைய உள் பகுதி சொல்றோம் இல்லையா, மூக்கை ஒட்டி இருக்கிற உள் பகுதி மந்திர காலம். சரிங்களா? இந்த இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா பார்வை கோளாறுகள் நீங்கும் அப்படிங்கிறத வர்ம ஆசிரியர்கள் மிக தெளிவாக கொடுக்குறாங்க. இதை ஏன்னா இது கண்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய மையம். சரிங்களா? அதே மாதிரி திலர்த காலம் அப்படிங்கிறதையும் நாம இந்த கண் பயிற்சியில் ஆக்டிவேஷன் பண்ணுவோம். புருவ காலம், நட்சத்திர காலம், மந்திர காலம் என்று எல்லா வர்ம புள்ளிகளையும் நான் இந்த பயிற்சியில நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப சரி, கண்ணனுடைய விஞ்ஞான விஷயத்துக்கு நான் போக விரும்பல. ஏன்னா அது எடுத்தேன்னா நேரம் நீண்ட நேரம் எடுத்துரும். சரிங்களா? அது சயின்ஸ் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு போர் அடிக்க கூட செஞ்சிடும். நம்ம சில விஷயங்களை பார்த்துட்டு டைரக்டா இன்னைக்கு பயிற்சி இன்னைக்கு எப்படியாவது அதை கத்துக்கணும். சரி, இப்ப நம்ம கண்ணுல மிக முக்கியமாக இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 8 வகையான தசைகள் நம்ம கண்கள்ல இருக்குது. சரியாங்களா? 6 தசைகள் வெளிப்புறமாகவும் 2 தசைகள் உட்புறமாகவும் இயங்குவதாக இயற்கை நமது வெளியினுடைய அமைப்பை அமைத்திருக்கு. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலுக்கு வரும். இந்த 6 தசைகள் வெளிப்புற இயக்கத்திற்கான தசைகளாக நமது உடல் அமைத்திருக்கிறது. சுப்பீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், லேட்டரல் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ஆப்ளிக் என்று சொல்லக்கூடிய அந்த
6 தசைகள் தான் நம்ம கண்ணுடைய இயக்கத்திற்கு மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்ப நமது கண் பயிற்சியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமது கண்ணை அசைக்க போறோம். வலது புறம், இடது புறம், மேலும் கீழும், பக்கவாட்டு பகுதியில மேலும் கீழும் 2 புறமும், அதே மாதிரி கண்ணை முழுக்க ரொட்டேட் பண்ண போறோம். கண்ணை கிட்ட பார்வை, தூர பார்வைக்காக கண்ணு பார்வையை முன்பின்னாக வைக்க போறோம். அப்போ இவ்வளவு பயிற்சியை நம்ம சிம்பிளா செய்ய போறோம். எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாம நம்ம கைகளையே கருவியாக பயன்படுத்தி மகரிஷி செய்யற அளவுக்கு இந்த பயிற்சியை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நிலை கண் பயிற்சியினுடைய முதல் நிலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமது கண்ணை வலது பக்கமாக பார்க்கறதுக்கு பிராக்டிஸ் கொடுப்போம். அப்ப வலது பக்கமாக கண் பார்க்கும்போது இந்த தசைகள் சொன்ன இல்லையா, மேலொன்னு கீழொன்னு ரைட்ல ஒண்ணு லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப இந்த கண் அப்படியே வலது பக்கமாக போகும்போது இந்த ரைட் சைடு இருக்கிறத நல்லா விரியும், லெஃப்ட் சைடு இருக்கிற தசை நல்லா சுருங்கும். சரிங்களா. அதே லெஃப்ட் சைடு நீங்க கண்ணை இழுக்கிறப்ப அந்த 4 தசைகள்ல 2 தசைகள் நல்லா விரியறதுக்கும் சுருங்கிறதுக்கும் ஆரம்பிக்கும். அப்ப இந்த கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே நடக்கும். ஒன்னு இழுக்கிறது, ஒன்னு ரிலாக்ஸா விடுறது. அப்ப முதல் நிலையில இந்த மீடியல் ரெக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை நல்லா இழுக்கப்படுகிறது. லேட்டரல் ரெக்டஸ் என்று சொல்லக்கூடிய தசை நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. சரிங்களா. அப்போ இடது பக்கம் அப்படியே இந்த பக்கம் முதல் நிலையிலேயே வலது இடது 2 பக்கம் போயிட்டு வரும். அப்படி போறப்ப லேட்டரல் ரெக்டஸ்ல வந்து நல்ல இழுவை கிடைக்கும், மீடியல் ரெக்டஸ்ல நல்லா ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா. அப்ப ஒன்றை இழுத்து ஒன்றை விடும்போது அந்த இருக்கிற தசைகள் எல்லாமே நல்ல இயக்கத்துக்கு வரும். இரண்டாவதுல அப்படித்தான். அந்த பேரை சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இரண்டாவதுல ஃபர்ஸ்ட் வந்து மேல பார்ப்போம். மேல நல்லா கண்ணை இழுத்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கீழே இருக்கிற தசை நல்லா இழுக்கப்படும், மேல இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே கீழே நல்லா நம்ம கண்ணை இழுத்து பார்க்கும்போது கீழே இருக்கிற ரிலாக்ஸ் ஆகி மேல இருக்கிறது நல்லா இழுவைக்கு வந்துவிடும். மூன்றாவது நிலையில பாத்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம ஓரத்துல வச்சிருப்போம். லெப்ட்ல இருந்து ரைட் கிராஸா மேல போகும், பெருக்கல் குறி போடுற மாதிரி. இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் கீழே பார்ப்போம், கீழே இருந்து மேல அப்படியே சைடுல கிராஸா இழுப்போம். அப்ப இந்த ஓரத்தில் இருக்கிற 2 தசைகளும் நல்லா இழுக்கப்படும். சரிங்களா. இழுக்கிறது ரிலாக்ஸேஷன் ஆகும். இது மூன்றாம் நிலையில இந்த நிகழ்வு நடக்குது. சரிங்களா. அந்த பயிற்சி செய்யறப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நான்காம் நிலையில அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வச்சு அதுவும் கிராஸா பெருக்கல் குறி மாதிரி. ஃபர்ஸ்ட் நிலை மைனஸ் குறி மாதிரி ஸ்ட்ரைட்டா, ரெண்டாவது கூட்டல் குறி மாதிரி மேல இருந்து கீழே, 3, 4 பெருக்கல் குறி மாதிரி. சரிங்களா. அப்ப கண்ணை மேக்சிமம் எவ்வளவு நீங்க வேலை செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சியில வேலை செய்ய வச்சிருக்கும். நிலை 5 and 6ல என்னன்னா ரொட்டேட் பண்ணும். சரிதானுங்களா. லெஃப்ட் டவுனு ரைட்டு அப்பு என்று சொல்லக்கூடிய வகையில நம்ம கண்ணை ஃபுல்லா சுழற்சி பண்ணும். சரிங்களா. அது அப்படியே 180 டிகிரிக்கு முடிஞ்ச வரைக்கும் சுத்துறதுக்கு அது முயற்சி பண்ணும். சரிங்களா. அப்ப அந்த முழு சுழற்சியில இதுல இருக்கிற எல்லா மசில்ஸுமே இயக்கத்துக்கு வந்துடும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். நிலை 7ல இந்த படத்தை கவனிங்க. இந்த 7வது இது ஃபர்ஸ்ட் படம், இது 2வது படம். ரெண்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா. அதாவது நம்ம கண்ணினுடைய மையப்பகுதியில் இருக்கிற பியூப்பிள், கண்மணி பாப்பான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது பாருங்க சின்னதாகுது பெரிதாகுது இல்லையா. இது இயற்கையா இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புக்கு இந்த இறை ஆற்றல் கொடுத்துருக்கு. நீங்க எந்த ஒரு பொருளை பார்க்கும் போதும் இந்த கண் வந்து என்ன பண்ணோம்னா அந்த பொருளுடைய தூரத்திற்கு தகுந்தாற் போல இந்த லென்ஸை விரித்து கொள்ளும், சுருக்கி கொள்ளும்.
சரிங்களா? இந்த உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ சினிமா தியேட்டருக்குள்ள போயிருக்கோம் இல்லையா நம்ம எல்லாருமே. வெளியில வந்து பயங்கர வெளிச்சமா இருக்கும். சரிங்களா? வெளிச்சமா இருக்கிறப்ப இந்த கண்மணி பாப்பா எப்படி இருக்குன்னா சுருங்கி இருக்கும். சுருங்கி இருக்கும். சின்ன புள்ளியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும். சின்னதா இருக்கும். ஏன்னா சின்ன வெளிச்சமே நம்ம கண்ணுக்கு போதுமானதா இருக்கு. இப்ப டக்குன்னு நீங்க தியேட்டருக்குள்ள போய் கதவை சாத்திட்டீங்கன்னா அப்படியே கருகும்னு இருக்கு. பார்த்திருக்கீங்களா? கருகும்னு இருக்கு. ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அப்ப கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளேயே நின்னுட்டு இருந்தீங்கன்னா இந்த சின்னதா இருக்கிற கண்மணி பாப்பா அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு 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 பெருசாகி அங்க தியேட்டருக்குள்ள மக்கள் உட்கார்ந்து இருக்கிறது வழி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப ஏதாவது லைட் போட்டாங்களான்னா இல்ல. வெளியில அதிகப்படியான வெளிச்சத்துல கண் பார்வையில் இருக்கிற பீப்புள் ரொம்ப சுருங்கி இருந்தது. நீங்க திடீர்னு உள்ள போனோன்னே திடீர்னு அதனால விரிய முடியல. அப்ப மெது மெதுவா மெது மெதுவா விரிஞ்சு அங்க இருக்கிற லைட்டிங்க அது பாக்குற அளவுக்கு வருது. அதே மாதிரி உள்ளிருந்து வெளியே வர்றீங்கன்னா தியேட்டருக்குள்ள கருகும்னு இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வர்றீங்கன்னா அது அப்படியே என்ன ஆகும்? வெளியே வரப்ப கண் அப்படியே கூசும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா உள்ள உள்ள இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா கண்வெளியினுடைய நடுத்து பகுதி இப்படி விரிஞ்சிருக்கும். டக்குன்னு வெளியே வந்தீங்கன்னா இது மொத்த ஆற்றலையும் இது உள்ள எடுக்கும். அதனால இதனால பார்க்க முடியாது. கண்ணுக்கு கூச்ச உணர்வு ஏற்படும். சரி. இந்த லென்ஸினுடைய அமைப்பு தான் நம்மளோட கிட்ட பார்வை தூர பார்வைக்கு அடிப்படை காரணம். நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் சைட் லாங் சைட். கண்ணுல பக்கத்தால வச்சா தெரியாது, தூரத்துல வச்சா தெரியும், தூரத்துல வச்சா தெரியாது, பக்கத்தால வச்சா தெரியும். இப்படி நிறைய விஷயம் நமக்கு இருக்கு. அது எல்லாத்தையுமே கியூர் பண்றது இந்த 7ஆம் நிலை பயிற்சியில நடக்கும். சரிங்களா? இதுல இருக்கிற அந்த ஐரிஸ் மசில், சர்க்குலர் சிலியஸ் மசில் இது எல்லாமே நல்லா ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த 7ஆம் நிலை பயிற்சியில. சரிங்களா? அப்ப இது கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. சரிங்களா? சரி. இது வந்து கிட்ட பார்வை. நீங்க பக்கமா வர்றப்ப கண்ணுடைய தன்மை இந்த மாதிரி இருக்கும். தூரத்துல போறப்ப இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நடுவில் இருக்கிற 2 தசைகளும் நல்ல இயக்கத்துக்கு வரக்க ஆரம்பிச்சிரும். சரி. இது மிக முக்கியமான ஒரு ஸ்லைடு. இந்த இடத்த கவனிங்க. இந்த இடத்த கவனிங்க. ஆஹ் இந்த படத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம கண்ணினுடைய படம் தான். இது வந்து நம்முடைய கண்ணினுடைய படம் தான். இந்த கண்ணை கரெக்டா கவனிங்க. நமக்கு கால் பயிற்சியில உடம்புனுடைய எல்லா உறுப்புகளும் எப்படி நமக்கு இணைந்து இருக்குதோ அது போல நம்ம கண்களுக்குள்ள எல்லா உறுப்புமே இருக்குது அப்படிங்கிறது நம்ம சித்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. சரிங்களா? அதனாலதான் கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்ணை திறந்து பார்ப்பாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கிற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 வயசுக்கு இருக்குமான்னு தெரியல, 40 வயசு இருக்கிறதுக்கு அனுபவம் இருக்கு. கண்ணை திறந்து பார்ப்பாங்க, நாக்க நீட்டி சொல்லி பார்ப்பாங்க. அதெல்லாம் இப்ப இல்ல. அந்த கல்ச்சரே இல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடே இல்ல. அப்ப கண்ணை ஏன் பாக்குறாங்க அப்படின்னா கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகள் எங்கெங்க எது எது எப்படி எப்படி இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த கண்ணுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளோட நரம்புகளோட தொடர்பு இருக்கு. அப்ப கண்ணு ஆரோக்கியமானாலே உடம்பு ஆரோக்கியமாகும். இதனுடைய அடிப்படையில சித்த மருத்துவத்துல ஒரு மருத்துவம் இருக்குது, கலிக்கம் என்று சொல்லக்கூடிய மருத்துவம். இன்னைக்கு நம்ம மன்றங்கள்ல பல இடங்கள்ல அது முதல்ல ஊத்திட்டு இருந்தோம். மகரிஷி இருக்கிறப்ப ஊத்துனாது. அதாவது கண்களின் மூலமாக சில மூலிகை மருந்துகளை விடும்போது அது கண் மட்டுமல்லாம நம்ம உடம்புல இருக்கிற கண் சார்ந்த அந்த இருக்கிற நரம்புகள் எல்லாத்துக்குமே பயணித்து உடல்ல பல நோய்களை குணப்படுத்தும். இந்த கலிக்கம் எல்லாம் விட்டு எங்க மன்றத்துல யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆனவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். கல்லீரலை சுத்தப்படுத்தும்.
சரிங்களா? உடல்ல பல கழிவுகளை வெளியேற்றும். கண் மூலமாக பல கழிவுகளை நம்ம வெளியேற்ற முடியும். அப்போ அப்படி ஒரு அற்புதமான விஷயம் தான் அந்த கழிக்கம்ங்கிற சொல்ற கண்ணுக்கு மருந்து ஊத்துறது. அப்ப கண்ணு தூய்மையா இருக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் தூய்மையா இருக்கும். அப்படிங்கிறது தான் உண்மை. உடல் உறுப்புகள் கெடும்போது கண்ணிலே பாதிப்பு ஏற்படும். சரி. அப்ப உடல்ல இருக்கிற எல்லா உறுப்பும் கால்ல மட்டும் இல்ல, கையில மட்டும் இல்ல, கண்கள்ல இருக்கிறது. காதுகள்லயும் இருக்குது. அத பத்தி நான் அடுத்தது பின்னாடி பேசுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த படமும் நீங்க நெட்ல பார்க்கலாம். இல்லாட்டி இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல எந்தெந்த உறுப்பு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெளிவா பேரோட போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிதானுங்களா? ஹியூமன் ஆர்கன்ஸ் இன் ஐ அப்படின்னு போட்டீங்கன்னாவே இந்த படம் வரும். சரிங்களா? போட்டு பாருங்க. இது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் நான் சொல்றோம். ஃபைனலா குடுக்கறது இந்த பயிற்சியில ஐ பாமிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஐ பாமிங். இன்னைக்கு வந்து நெறைய ஆ ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த பிராக்டிஸ அங்க இருக்கிற வொர்க்கர்ஸுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட கண் பயிற்சியும் குடுக்குறாங்க. ஐ பாமிங்கும் குடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு 1 மணி நேரம் வேலை செய்றோம் அப்படின்னா, ஒரு 1 நிமிஷம் அப்படியே கண்களை பொத்திய நிலையில வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த கண்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். குறிப்பாக இந்த ஐ பாமிங் பண்றப்ப தான், இதை சுற்றி இருக்கிற வர்ம புள்ளிகள் மேல நம்ம டச் பண்ணுவோம். அப்ப நம்ம கையில இருக்கிற ஹீட்டே அந்த வர்ம புள்ளிகள் எல்லாத்தையும் இயக்கப்படுத்தி, நம்ம கண்களுக்கு, நம்ம உடலுக்கு ஆற்றலை கொடுத்து விடும். சரிங்களா? ஐ பாமிங் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி. சரி. அப்போ கண்ணாடி அணிபவர்களுக்கு அது தேவையில்லாம போயிருந்த பயிற்சி சரியா செஞ்சுட்டு வந்தோம்னா, கண் நோய்கள், கண் வலி, கண் எரிச்சல் இது வராமல் தடுத்து குணப்படுத்தப்படுகிறது. கண்மணி அப்படிங்கிற பாப்பாவை சுற்றி இருக்கிற தசைகளை இந்த பயிற்சியில் நல்லா இயங்க செய்யறதால, கண்ணில் உள்ள லென்ஸினுடைய வடிவம் நல்லா சீராக இருக்கும். அதன் மூலம் கண் பார்வை நல்லா மேம்படுவதற்கு ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அப்போ நம்ம கண்ண ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி மிக மிக அவசியம். இது வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் செய்யணும்னு இல்ல. நம்ம எல்லாருமே செய்து வரும்போது பல நன்மைகளை இந்த பயிற்சியால பெற முடியும். குறிப்பாக இந்த கண்ணுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நம்ம பயிற்சிக்குள்ள போவோம். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா? ஓகே. பயிற்சிக்கு நேரம் சரியா இருக்கு. ஆ இந்த கண்ணுல கண் கழுவுதல் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் வந்து நீங்க இயற்கை மருத்துவத்துல போனீங்கன்னா குடுப்பாங்க. ஒரு குப்பி மாதிரி இருக்கும். சின்னதா. நம்ம அதுல தண்ணி நிரப்பி அப்படியே கண்ணுல திறந்து அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்ப கண் வந்து கழுவப்படும் நல்லா. இப்ப கண்ணு தூய்மையாகும்போது உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படக்கூடிய ஆற்றல் இந்த பயிற்சியில் இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல. அப்படி அது வாங்கி பண்ணணும்னு கூட இல்ல. டெய்லியும் உங்க கண்ண ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பச்சை தண்ணியில, நார்மல் தண்ணியில நம்ம கண்ண டெய்லி ஒரு 4, 5 தடவ அப்படியே கழுவிட்டே வந்தீங்கனாலே, இந்த கண்ணுல இருக்கிற ஆற்றல் குறைபாடு, கண்ணுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குணமாறதுக்கு ஆரம்பிச்சுரும். சரிங்களா? சரி, ரைட், ரைட். இப்ப நம்ம பயிற்சிக்குள்ள போலாமா? இடைவேளை வேணுமா? இல்ல டைரக்ட்டா போயிடலாங்களா? 11, 17 வந்து 1 மணி நேரம் ஆச்சு. சரி. ஒரு 2 நிமிஷம் கேப் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பயிற்சி இன்னைக்கு நம்ம கண்டிப்பா செஞ்சு கத்துக்க போறோம். ஒரு 2 நிமிடம் இடைவேளை எடுத்துக்கோங்க. உடல் தேவைகள் ஏதாவது இருந்தா நிறைவு பண்ணிட்டு வாங்க. கீழ ஒரு மேட் போட்டு உட்கார்ந்துக்கோங்க. குறிப்பா வஜ்ராசனம் பண்றதால தலவாணி பெட்ஷீட் ஏதாவது தேவைன்னா எடுத்துட்டு வந்துக்கோங்க. வஜ்ராசனம் போட முடியாதவங்க சுகாசனத்துல செய்யலாம். சுகாசனம் போட்டும் உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துட்டு செய்யலாம். சரிங்களா? அதனால ஏதோ ஒரு நிலையில செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேட் போட்டு வஜ்ராசனம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2 நிமிட இடைவேளை. உடல் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வாங்க. பயிற்சி இன்னைக்கு செய்ய போறோம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, கண் பயிற்சிக்கான வீடியோக்குள்ள போலாம். ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மகிழ்ச்சி. எல்லாரும் வஜ்ராசன நிலைக்கு வந்துருங்க. வஜ்ராசனம் நம்ம முதல்லயே பழகி இருக்கிறோம். முழங்கால் முன்னாடி 2 இணைந்து இருக்கணும். பின்னாடி இடது கால் பெருவிரல் மேல வலது கால் பெருவிரல் இருக்கிற மாதிரி அமர்ந்துக்கோங்க. தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். வஜ்ராசனம் போடுறதுக்கு சிரமமா இருந்ததுன்னா இந்த கால் மடங்கக்கூடிய இடத்துல நீங்க தலையணையோ வச்சுட்டு ஏதாவது வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம், மேட் மாதிரி. அது போட்டால் ரொம்ப வலியா இருக்குதுன்னா நீங்க சமணங்கால் போட்டு கூட உட்காந்துக்கோங்க. சுகாசனம். அதுல உட்கார்றதே என்னால முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா சேர்ல உட்காந்துக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். இப்போ கண் பயிற்சி சரியானுங்களா? 4வது பயிற்சி கண் பயிற்சி முழுக்க முழுக்க வஜ்ராசனத்தில் பண்ண போகிறோம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிறோம். கைகள் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் உடம்புல இருந்து 1 அடி தூரம் தள்ளி இருக்கணும் லைட்டாக. ஓகே. கண்ணனோட பார்வை ஸ்லாண்டிங் லைட்டாக கீழே இருக்கணும். இந்த கை கண்ணுக்கு மேலேயோ அல்லது நேராகவே இருக்கக்கூடாது. லைட்டாக கவனிங்க. கையை நல்லா கோர்த்து வச்சிருக்கிறோம். கையினுடைய உள்ளங்கை எல்லாம் சேர்ந்து இருக்கணும். 2 கட்டவிரல் நகத்தை மட்டும் உங்க கண்ணை பார்க்கிற மாதிரி 2 சேர்த்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? இதுதான் கையோடைய பொசிஷன். உடல்ல இருந்து, அதாவது நம்ம மூக்கு பகுதியிலிருந்து அந்த விரலை டச் பண்ணீங்கன்னா 1 அடி தூரம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப நீட்டாவும் கூடாது, ரொம்ப பக்கமா வைக்கக்கூடாது. 1 அடி தூரம் தள்ளி இருக்கணும். அதே மாதிரி கண்ணு வந்து கீழ் நோக்கி அப்படியே லைட்டா பாக்குற மாதிரி இருக்கணும். கண்ணுக்கு நேராவோ கண்ணுக்கு மேலேயோ கை இருக்கக்கூடாது. கண்ணுல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். சரிங்களா? கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஓகே, ஸ்டார்ட். ரைட். ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக அவர் ஆப்போசிட்ல பண்ண சொன்னேன். உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு. ஓகே, உங்களுடைய வலது பக்கம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். 4வது பயிற்சி கண் பயிற்சி வந்து பண்ண போறோம். கைகளை கோர்த்து 2 கட்ட விரலையும் சேர்த்து நம்மளோட கண்கள் பார்க்கிற மாதிரி பொசிஷன்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, கண்கள் இருந்து கைகள் வந்து லைட்டா கீழே இருக்கணும். ஏன்னா நம்மளோட வியூ வந்து கீழே தான் இருக்கணும். கண்ணுக்கு நேராவோ மேலேயோ இருக்கக்கூடாது. ஓகே. உடம்புல இருந்து 1 அடி தூரம் தள்ளி வச்சிருக்கோம். இதுதான் அதனுடைய பொசிஷன். ஓகே, ஸ்டார்ட். ரைட். வலது பக்கம் ஒரே நிமிஷம் அப்படியே நிறுத்துங்க. பாருங்க, இவர் தலை நேரா இருக்கா? இவரை பாருங்க. ஒரே நிமிஷம். உங்க செல்லோ லேப்டாப்போ ஏதோ பாருங்க. தலை நேரா இருக்கு. கண்ணு மட்டும் 2 கண்ணுடைய விழிகள் மட்டும் நல்லா திரும்பி இந்த வலது பக்கத்தை கட்டை விரலினுடைய நகத்தை பாக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, வலது பக்கம் சொல்றப்ப வலது கை மடிஞ்சிருக்கு, இடது கை ஃபுல்லா நீட்டி இருக்கு. சரிங்களா? தலை திரும்பல. இந்த பயிற்சியில ரொம்ப ரொம்ப முக்கியம், தலை திரும்பக்கூடாது, கண்ணு தான் திரும்பணும். அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்க.
நல்ல கண்ணினுடைய விழிகள் நல்லா திரும்பி அங்க பாக்குது. ரைட் லெஃப்ட் ரைட் left right left ஓகே நார்மல் சென்டர் கொண்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுறப்ப ரைட் சைடு அப்படியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வாங்க. இங்கே பாருங்க, இந்த கை நல்லா பெண்ட் ஆயிருக்கு, இந்த கை நல்லா நீட்டி இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே அந்த சைடு போகிறப்ப சேம் அதே மாதிரி இந்த கை பெண்ட் ஆகும், இந்த கை நல்லா நீட்டி கொண்டு வரணும். ஓகே ஓகே ரிலாக்ஸ். செகண்ட் பொசிஷன் கீழே நேரா வந்துட்டு தான் கீழே வைக்கணும் கையை. சரிங்களா? ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் கீழே வைக்கணும். உடம்ப ஒட்டி வச்சுக்கிறோம். ஓகே கீழே உடலை ஒட்டி வச்சுக்கோங்க கைய. அப் டவுன் கண் பார்வை நகை கண்லயே இருக்கணும். அப் டவுன் அப் down up down up down. ஓகே தேர்ட் பொசிஷன். சரி ரைட். இப்ப செகண்ட் பொசிஷன்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவர் அப்பு டவுன்னு சொன்னப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரை வட்டம் மாதிரி கீழே இருந்து மேல போகணும், ஒரு அரை வட்டம் மாதிரி மேல இருந்து கீழே வரணும். இது ஃபர்ஸ்ட் பயிற்சிக்கு அப்படித்தான், செகண்ட் பயிற்சி, தேர்டு, ஃபோர்த் எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வரணும். புரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டா கோடு போட்ட மாதிரி மேல கீழே தூக்கிட்டு போகக்கூடாது. சரிங்களா? கீழே இருந்து நம்ம உடம்பு ஒட்டி வைக்கிறோம், அப்படியே நல்லா மேலே கொண்டு போறோம், அப்படியே மேல இருந்து கீழே கொண்டு வரோங்கிறப்போ ஒரு அரை வட்டம் மாதிரி கை கீழே இருந்து அப்படியே மேலே போகணும், மேல இருந்து கீழே வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். மூணாவது லெஃப்ட் சைடு தொடையொட்டி நல்லா சைடில் கீழே வச்சுக்கிறோம், அப்படியே கிராஸா கொண்டு வரோம். உங்களோட இடது பக்கம் தொடையை ஒட்டி கையை நல்லா கிராஸா வச்சுக்கோங்க. கண்ணு நல்லா இந்த ஓரத்துல பார்க்கணும். ஸ்டார்ட். அப்படியே கிராஸா இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் பெருக்கல் குறி போடுறோம்ல, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸா நல்லா மேல கொண்டு போங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் மேல கொண்டு போய் நம்ம வீட்டினுடைய மேல் தளம் தெரிகிற அளவுக்கு நீங்க பார்க்கலாம். down up down up down up down up down. ஓகே அப்படியே நெக்ஸ்ட் பொசிஷன் ரைட் சைடு தொலைவெட்டி கிராஸா வச்சிருக்கிறோம். அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கலாம். இதுலயும் கிராஸ் தான் கொண்டு போக போறோம். ரைட் டு லெஃப்ட் கிராஸ் பண்ண போறோம். தலை நேரா இருக்கு, தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கண்ணு மட்டும் மூவ் ஆகணும். ஸ்டார்ட். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் up down up down. பொறுமையா செய்யணும், ரொம்ப வேகமா செய்ய வேண்டாம். ஓகே இப்போ சென்டர்ல வச்சுக்கலாம். இப்போ 4 பயிற்சி முடிஞ்சது. 5வது நிலை ரொட்டேஷன். ரொட்டேஷன் லெஃப்ட் சைடு போய் ரைட் சைடு வரணும், பெரிய சர்க்கிளா உடம்ப ஒட்டி வரணும். ஓகே ஸ்டார்ட். கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 உங்களோட லெஃப்ட் சைடு போய் ரைட் வரணும். 2 கண் அந்த நகத்தையே பார்க்கணும். 3 4 5 கையை நல்லா உடம்ப ஒட்டி வந்தாதான் பெரிய சர்க்கிளா வரும். அப்படியே ஆப்போசிட். ஸ்டார்ட். 1 நல்ல பெரிய ரவுண்டா வருது. 2 3 4 5 ஓகே again clockwise ஒரு 5 டைம் சுத்தணும். ஸ்டார்ட். மறுபடியும் கிளாக் வைஸா ஒரு 5 டைம் இடது பக்கம் போய் மேல போய் வலது பக்கம் வரணும். 1
2, 3, 4, 5. ஓகே, ஃபைனல் லாஸ்ட் பொசிஷன். மூக்கிலிருந்து 3 இன்ச் தள்ளி வச்சுக்கிறோம். ஓகே, இது நம்ம மூக்கு கிட்ட கை விரல் டச் பண்ணிக்கோங்க. மூக்குல இருந்து 3 இன்ச்சு, 3 இன்ச்சுல என்ன, ஒரு விரல் அளவுக்கு தூரம் தள்ளி வச்சுக்கணும். கட்டை விரல் ரெண்டையும் நல்லா கூர்ந்து பார்க்கணும். அப்படியே கையை நீட்டி வெளியே கொண்டு வரணும், கையை உள்ள கொண்டு போகணும். ஸ்டார்ட். அவுட். நல்லா விரிச்சு வெளியே கொண்டு வந்து நல்லா கூர்ந்து அதை பாருங்க. இப்பதான் அந்த கண்ணினுடைய மையப்பகுதி பீப்பிள் அப்படிங்கிறது சுருங்கி விரிகிறது உங்களால பார்க்க முடியும். இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். ஓகே, ஐ பாமிங், கண் பொத்துதல், இடது கை வலது கை. சரிங்களா? மூச்சு பயிற்சியோட கடைசி நிலை பண்ணோம்ல, சேம் அப்படியே இந்த நிலையில குறைஞ்சது 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் இருக்கணும். 1 நிமிஷம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கைகள்ல இருந்து காந்த ஆற்றல் உங்க கண்களுக்குள்ள நல்லா பாஞ்சிட்டே இருக்கும். உங்க கைகள் இருக்கிற எனர்ஜி உங்க கண்ணில் இருக்கிற நரம்பு செல்கள் நல்லா இழுத்து உடம்புக்குள்ள கொடுக்கும். கண்கள் அமைதியா இருக்கும், கண்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும். சரிதானுங்களா? நிறைய விஷயம் இதில் நடக்கும். இன்னும் கண்களை சுற்றி இருக்கிற எல்லா வர்மா புள்ளிகளும் இதில் ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சி. சரி, சிறப்பு. எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸோட வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை 1க்கு 2 முறை பாருங்க. ரொம்ப சிம்பிள். வஜ்ராசனத்தில் உட்கார்றோம், தலை கழுத்து முதுகு தண்டை நேராக வச்சுக்கிறோம், கைகளை கோர்த்து வச்சுக்கிறோம். அந்த கைகள் கோர்த்தது கடைசி பயிற்சி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். உசஸ் முச்சதையில நீங்க அப்படியே வச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு போகணும், லெஃப்ட் சைடு வரணும். 2வது கீழே இருந்து மேலே போகணும், மேல இருந்து கீழே வரணும். 3வது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கிராஸா போகணும். 4வது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் கிராஸா வரணும். 5வது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்தை நோக்கி ரொட்டேஷன் சுழற்சியில வரணும், பெரிய ரவுண்டா. 6வது ஆப்போசிட்டா சுழற்சி செய்யறோம். 7வது கையை மூக்கு பக்கத்தால வச்சு தூர பார்வை கிட்ட பார்வைக்கு லென்ஸை ஜூம் பண்ற பிராக்டிஸ் கொடுக்குறோம். இவ்வளவுதாங்க. இதை மட்டும் சரியா நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். இனி கண்ணில் பிரச்சனை வராத அளவுக்கு நம்மளால பார்த்து கொள்ளவும் முடியும். சரிங்களா? அதனால இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். இது அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். குறிப்பா இது 6 வயசுல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே இதை செய்யலாம். அப்ப குழந்தைகளுக்கு நிச்சயமா இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? நீங்களே கற்றுக் கொடுக்கலாம். நான் அதை பத்தி சொன்னேன்னு தெரியல. நான் இப்ப சொல்லி கொடுக்குற பயிற்சிகளை நீங்க 1க்கு 2 முறை நல்லா செய்து பார்த்துட்டு அந்த பயிற்சியை நீங்களே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். இந்த வீடியோவை அனுப்பிச்சு பார்த்து அவங்கள செய்ய சொல்லலாம். சரிங்களா? அவங்க பிராக்டிஸ் பண்ணி செய்யும் போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் நிலை கிடைக்கும், மனநிலை கிடைக்கும். அதனால நீங்க தாராளமா இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, காலம் சரி, இன்னொரு 8 நிமிஷம் இருக்கு. நான் உங்ககிட்ட முதல்லயே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இந்த பயிற்சிகள் ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்க இப்ப கேட்கலாம். இப்ப நம்ம இது வரைக்கும் 4 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம். ரிலாக்ஸேஷன் 5 பயிற்சியா சொல்லி கொடுத்துட்டோம். பட் அதுக்கு விளக்கம் நான் பின்னாடி சொல்றோம். 5 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம், காயகல்பு சொல்லி கொடுத்துருக்குறோம், உணவை பற்றி நம்ம பேசி இருக்கிறோம், உறக்கத்தை பற்றி பேசி இருக்கிறோம், வாழ்க்கையை பற்றி பேசி இருக்கிறோம், கர்மா பற்றி பேசி இருக்கிறோம். இப்ப இது வரைக்கும் நாம எடுத்த பாடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குமானால் நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ கேட்டு தெளிவுபட்டிருக்கலாம். ஹேண்ட்ரைஸ் பண்ணி கேட்கணும். ஹேண்ட்ரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க மொபைல் ஸ்கிரீனை டச் பண்ணுங்க. உங்க போனோட ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பாருங்களேன், ஜூம்குள்ள இருக்கிறப்ப கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதுல ஒரு முகம் மாதிரி
முகம் சிரிச்சது மாதிரி ஒரு எமோஜி மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அதை டச் பண்ணா மேல ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ உங்க கூட பேச முடியும். புவனேஸ்வரி ராஜகோபாலன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இந்த கண் பயிற்சியில தான் ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. என்னுடைய தோழிக்கு வந்து அவங்க இப்பதான் சர்ஜரி பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவங்க சரி. கண்ணுக்குள்ள வந்து அந்த லென்ஸ் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கிற அவங்களும் இந்த பயிற்சி இதே மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கழிச்சு பண்ண சொல்லுங்க. நம்மளோட பயிற்சி எல்லாத்துக்குமே அது ஒரு விதி. சரிங்க ஐயா. சரிங்களா? ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மைனர் ஆபரேஷன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறமே பண்ணலாம். மேஜர் ஆபரேஷன்ஸ் பண்றப்ப நீங்க அந்த வலி, ஏன்னா அங்க ஸ்டிச் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் காயணும். அதனால எல்லா பயிற்சிக்குமே இது ஒரு விதி. வலி வந்தா செய்ய வேண்டாம். எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அது நீங்க ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க செய்ய வேண்டாம். உதாரணத்துக்கு காலில் ஏதாவது அடிபட்டிருக்கோ, வஜ்ராசனம் போட்டு உட்கார முடியலையே, சரி பரவாயில்ல, சுகாசனத்துல செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த கண்ணுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய சொல்லுங்க. வலி இல்லாட்டி ஃபுல்லா அவங்க செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் சைடு எஃபெக்டே வராது நம்ம பயிற்சியில. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க. அடுத்து மகாலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அந்த எல்லா பயிற்சிகளுமே வந்து காலை மாலை எல்லா நேரமுமே பண்ணலாங்களா, இல்ல காலையில பண்ணா ஒரு தடவை மட்டும் பண்ணா போதுங்களா? ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது 24 மணி நேரத்திற்கு நமக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த பயிற்சியை சரியா முறையா செஞ்சாலே போதும். ஆரம்ப காலத்துல செய்யறவங்க 2 முறை செஞ்சீங்கன்னா நிறைய பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும். பட் நல்லா பழகுனதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஒரு முறை நீட்டா செஞ்சுட்டா அந்த அன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த பயிற்சி உத்தரவாதம். ஒரு சிலருக்கு முடியல, அதிகாலையில செய்ய முடியலன்னா ஒரு 10 மணி சுமாருக்கு செய்யுங்க. அப்படியும் முடியல சார், மிஸ் ஆகுதுன்னா சாயங்காலமாவது செய்யுங்க. குறிப்பா சாயங்காலம் செய்யறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது பிராக்டிஸ் பழகிறப்ப செய்யறதுல பிரச்சனை இல்லை. நீங்க ரெகுலரா சாயங்காலம் செஞ்சீங்கன்னா உடம்பு எனர்ஜி ஆயிரும். நம்ம பயிற்சி வந்து உடம்ப எனர்ஜி படுத்திடும். அப்ப உங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆகணும் அந்த மாதிரி எதுவும்? சாப்பிட்டு கண்டிப்பா 3 மணி நேரம் இல்லாம செய்யக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாயங்காலம் சொல்றேன். இப்போ 6 மணிக்கு மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குதுன்னா அந்த நேரத்துக்காக நான் சொல்றேன். சரிங்க. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வந்து காயக்கல்ப பயிற்சி எப்பெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி வரும்போது காலை மாலை இரவு குளிக்கும் போது சாப்பிடும் போது அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அதனால கேட்டிருக்கேன். அதுதாங்கம்மா, அதை அப்படி செய்யலாம். நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. அம்மா சாரிம்மா. அதுதான் கேட்குதுதான். அதாங்கம்மா, உணவுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் முதல்லயே விதிகள்ல சொல்லி இருக்கிறோம். சாப்பிட்டா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சுதான் பயிற்சி பண்ணணும். வயிறு எம்டியா இருக்கிறப்ப தான் பண்ணணும். தண்ணி ஏதாவது குடிச்சீங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பண்ணணும். காயகல்ப பயிற்சி உடற்பயிற்சி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விதிகள் தான். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா. அவங்களுக்கு அடுத்தது பாக்கியம்மா. ரெடியா இருங்க. உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணீங்கன்னா மைக் ஓபன் ஆயிரும். விஜயலட்சுமி அம்மா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்கம்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. இந்த வாழ்க நிகழ்ச்சியை வளமுடன். மறுபடியும் கேட்கணும்னா எப்படிங்க ஐயா செல்ல பாக்குறது? இந்த நிகழ்ச்சி வந்துங்கம்மா, நீங்க யூடியூப் லைவ்ல போனீங்கன்னா உடனே பார்க்கலாம். இப்ப இருந்தே எப்ப வேணா பார்க்கலாம். இல்ல அப்படின்னா சரிங்க. நாளைக்கு அப்லோட் பண்ணுவாங்க வீடியோ, யூடியூப்ல பார்க்கலாம். நான் வேணா என்ன பண்றேன்னா, இந்த எல்லா இப்ப இது வரைக்கும் நடத்தின எல்லா நிகழ்ச்சியோட லிங்கையும் வேணா நம்ம குரூப்ல வேணா ஷேர் பண்ண சொல்றேன், பாருங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாக்கி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கு, பேசுங்கம்மா. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா எனக்கு காயக்கல்பத்துல தான் ஒரு டவுட் இருந்தது, கேட்கலாங்களா? கேளுங்கம்மா, கேளுங்க. அது நீங்க அந்த நம்ம அந்த ஆசன வாயை இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது, ஆக்சுவலா நம்ம அந்த வயிறும் அப்படியே உள்ள இழுக்கிறது தான் அதுவாயா? இல்ல இல்ல இல்ல, வயிற்றுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. பட் லைட்டா வயிற்றுல ஒரு மூமெண்ட் தெரியும். லைட்டா வயிற்றுல வயிறு உள்ள போய் வெளியே வரும் லைட்டா, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பட் முழுக்க முழுக்க நீங்க ஆனஸ் மசில்ஸ்ல தான் கவனம் வச்சு செய்யணும். ஆனஸ் மசில்ஸ் சுருக்கி விரிக்கணும். அதுக்கு வயிற்று கூட ஆட் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி இயற்கையாவே வயிறு பிரஸ் ஆகி உள்ள போய் வெளியே வரும். பட் வயிறை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? வயிறு லைட்டா அசைவு இருக்கும், அது பரவாயில்ல. பட் ஆனஸ் மசில்ஸ்ல முழு கவனம் வச்சு செய்யுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகராஜ் ஐயா, வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா, வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா, அம்மா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இப்ப இந்த கண் பயிற்சி கூடயுமே காலை நேரத்துல மட்டும்தான் செய்யணுங்களா ஐயா? காலை நேரம் இல்லைன்னா மாலை நேரம், அதுவும் சாப்பிடாம தான் செய்யணுமா? ஹலோ, நீங்க சாப்பிட்ட உடனே 3 மணி நேரம் ஜெரிக்கிறதுக்கு அந்த ஆற்றல் செலவாகும். சரிங்கய்யா. ஆனா அந்த நேரத்தில் நீங்க எந்த பயிற்சி செஞ்சாலும் அது உங்க உடம்ப தொந்தரவு பண்ணும். பயிற்சியில முழு ஆற்றலை கொடுக்க முடியாம போயிடும். அதனால எந்த பயிற்சி செய்தாலுமே நாம என்ன பண்ணலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சுதான் செய்யணும். வயிறு எம்டியா இருக்கிறப்ப எந்த பயிற்சி வேணா நீங்க செஞ்சுக்கலாம். சரிங்க ஐயா. இது பீரியட்ஸ் டயத்துல இந்த கண் பயிற்சிகள் செய்யலாமாயா? பீரியட்ஸ் டைம்ல எந்த பயிற்சியுமே செய்ய வேண்டாமா. முழுக்க முழுக்க இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி மட்டும் செஞ்சு நீங்க ஓய்வு நிலையில் இருக்கணும். எப்பவுமே பீரியட்ஸ் டைம்ல உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. அந்த 3 நாள் உங்களுக்கு ரெஸ்ட் டைம், முழுக்க முழுக்க ஓய்வுல இருக்கணும். ஓய்வு பயிற்சி செய்யலாம். தவத்துல சாந்தி தவம்னு ஒண்ணு பின்னாடி சொல்லி கொடுப்போம், அந்த தவம் பின்னாடி நீங்க செய்யலாம். சரிங்களா? நன்றிங்க. ஓகே, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வ ரோஜா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இந்த கண் பயிற்சியில வந்து ஏஜ்னால வர டீஜெனரேஷன் ஆகுது இல்லையா, 50க்கு மேல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபிகர் மாதிரி வர்றது அப்படிங்கறது மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி வந்து டாக்டர்கிட்ட போய் மெடிசின் கொடுத்தாங்க. ஆனா வந்து யூரின்லாம் எல்லோயிஷா அப்படி போறது. அதனால இப்ப நீங்க பயிற்சி கொடுத்த உடனே எனக்கு அது நிப்பாட்டிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. டீஜெனரேட்டிவ் ஆகுது அப்படின்றதுக்காக தான் அந்த மெடிசின் கொடுத்துருக்காங்க. விட்டமின் வந்துட்டு நியூரோபியான் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு 1 வீக்கா எடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு குழப்பமாவே இருக்கு, நம்ம பயிற்சி செய்யும் போது இது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறது மாதிரி. 50க்கு மேல உள்ளவங்களுக்கு வர்ற சாதாரண இதுதான் அப்படின்னு நான் ரீட் பண்றதுக்கு மாத்திரம் ஸ்பெக்ஸ் போட்டுக்குவேன். மற்றபடிக்கு எனக்கு அந்த ஏஜ்னால வர்ற ஒரு இது இருக்கத்தான் செய்யுது. ரீட் பண்ணும்போது எனக்கு கிளியரா லெட்டர்ஸ் தெரியாதனால நான் ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு தான் ரீட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் இப்ப நம்ம பயிற்சியவே தொடர்ந்து தைரியமா பண்ணிடலாமா அப்படிங்கறது நீங்க சொன்ன உடனே ஒரு டவுட் வருது. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பயிற்சியே நமக்கு போதுமானது. குறிப்பாக மருந்துகள்
இயற்கை மருத்துவத்துல செய்றீங்கன்னா அது வேற மாதிரியான பலன் கொடுக்கும். ம் ம் நீங்க ஆங்கில மருத்துவம் செஞ்சீங்கன்னா அது வேற மாதிரியான பலன் கொடுக்கும். அது ம் குறிப்பா பிரச்சனையை தான் கொடுக்கும். ஆ சரிங்களா? ம் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வேற ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப கிளியரா மைண்ட் செட் இருக்குன்னா நீங்க பயிற்சி ஃபுட்லயே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆ ஆ பட் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க பாட்டுக்கு உங்களோட மருத்துவத்தை செஞ்சுட்டே இருங்க. ம் சரிங்களா? அது கூட ம் இந்த பயிற்சியும் செஞ்சுட்டே வாங்க. ஏன்னா 15 டேஸ் ஆட்டோமேட்டிக்கா கழிச்சு இப்ப வர பயிற்சி சொல்லியிருக்காங்க. எதுமா 15 டேஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து எனக்கு இத டேப்லெட் எடுக்காம போயிட்டு போனோம்னாலும் இதா இருக்குமேன்னு எனக்கு நீங்க அந்த டேப்லெட் எடுத்துட்டு இந்த பயிற்சியும் சரியா முறையா செஞ்சுட்டே போங்க. சரிதானுங்களா? அப்ப அவங்களே சொல்லுவாங்க டேப்லெட்டை குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆமா ஆமா அப்படி பண்ணுங்க. அப்புறம் காயகல்பத்துல ஒரு டவுட்யா. சொல்லுங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து இப்ப ஒருத்தர் முன்னாடி கேட்டது மாதிரி பண்ணோம்னா அடி வயிற்றுல ஒரு சுருக்கு. நேற்றைக்கு தான் நான் வந்து இந்த குளிக்கும் போது தண்ணி குடிக்கும் போது சாப்பிடும் போது அந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் அந்த எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில ஒரு மாதிரி டைட்டா இறுக்கி பிடிக்கிறது மாதிரியான வயிறோட இது இருந்துச்சு. மோஷன் எப்பவும் போற மாதிரி இல்லாத ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. சோ நம்ம புதுசா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசித்தா இதுதானே பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட்டா வந்தது. இப்ப தண்ணி குடிக்கிறது இல்லைங்கம்மா. ஏன்னா இது என்ன பண்ணும்னா இது ஏனஸ் மசில்ஸ் சுருக்கி விரிக்கிறதால உங்களோட ஏன்னா மார்னிங் தண்ணி எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிட்டு குடிக்கிறத வந்து வெறும் வயிற்றுலயே நான் குடிச்சேன் நேத்து. அதை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு மற்றபடிக்கு வந்து வேற ஒன்றும் இது இல்லை. காலையில மோஷன் வந்து கொஞ்சம் டைட்டா இதா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒண்ணு மட்டும் ரீசன் இல்லைங்கம்மா. உடல்ல வெப்பநிலையில பல காரணங்கள் இருக்குது. சரிங்களா? இது காயகல்ப பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏனஸ் மசில்ஸ் சுருக்கி விரிக்கிற அஸ்வினி முத்திரை பண்றப்ப உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமான நரம்புகள் வந்து ஊக்கப்படுத்தப்படும். அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பெருசா கிரியேட் ஆகாது. அதை ரிலாக்ஸ் பண்ணி மலச்சிக்கல் மூலம் போன்ற நோய்கள் இருந்து விடுபடுறதுக்கு தான் சரி பண்றோம். ஆமா சரி பண்றதுதான் நடக்கும். சிலது வந்து சரி பண்றதுக்காக கூட பிரச்சனை ஆகி சரியாகும் சில விஷயங்கள். அப்படியும் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்ப இது வந்து பயிற்சியால டிஃபரெண்ட் வரக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப தண்ணி குடிக்கிறது இப்ப டைம்ஸ் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க 2 டைம்ஸ் தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும் போது 3 டைம்ஸ் அப்படின்னு. குளிக்கும் போது 3 டைம்ஸ். ஒரே நிமிஷம். என்ன 2 டைம்ஸ் தண்ணி குடிக்கிறப்ப? ஹலோ ஆமா சொல்லுங்கம்மா. என்ன 2 டைம்ஸ் தண்ணி குடிக்கிறப்ப என்ன சொன்னேன்? இல்ல அந்த காயகல்ப இது வந்து நம்ம அஸ்வினி முத்ரா போட்டு செய்யறது தண்ணி குடிக்கும் போது 2 டைம்ஸ், சாப்பிடும் போது 3 டைம்ஸ் அப்படி சொன்னீங்க இல்லையா? அதுல என்ன குழப்பம் எனக்கு? அது ஒண்ணு இல்லம்மா. காலையில மாலை மதியத்துல இரவுல 3 வேளை சாப்பிடுறோம்ல. ஆமா. ஒரு வேளை சாப்பிடுறப்போ ஒரு முறை காயகல்ப பண்ணணும்னு சொன்னேன். அப்ப குளிக்கும் போது 3 கொடுத்திருக்கீங்க. 3ன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப குளிக்கிறப்ப 3 சொல்லிருக்க மாட்டேன். குளிக்கிறப்ப ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு முறை தானே குளிக்கிறோம். அதுதான் கேக்குறேன். காலையில குளிக்கிறப்ப ஒரு முறை செய்யணும். தண்ணி குடிக்கிறது மட்டும் நம்ம நிறைய நேரம் தண்ணி குடிக்கிறோம். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு. அந்த டைம் அந்த தேநீர் குடிக்கிற நேரம்னு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த காயகல்ப பயிற்சிக்கான நேரமா நீர் குடிக்கிற நேரமா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப மொத்தமே வந்து தண்ணி குடிக்கும் போது 2 டைம்ஸ், சாப்பிடும் போது 3 டைம்ஸ், குளிக்கும் போது 1 டைம் அப்படிதானே? ஆமா ஆமாமா. ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க. டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. சின்ன மகரிஷி ஐயா, 900 ஆண்டுகள் வாழ்க வளமுடன். அற்புதமான கிளாஸ் இது. ரொம்ப யூஸ்ஃபுல் கிளாஸ். நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. ஐயா, நான் 18 வருடங்களுக்கு முன்பாக திருவான்மையூர் மன்றத்துல, சென்னை திருவான்மையூர் மன்றத்துல எனக்கு கலிக்கம் கொடுத்தாங்க. அது நான் போட்டிருக்கும் போது ரொம்ப அருமையா இருந்தது. பலர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஐயாவும் நான் அந்த கலிக்கத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் மன்னிக்கணும்.
அது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க? கொஞ்சம் சீக்கிரமா இன்ட்ரோடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தாழ்மையான வேண்டுகோள். நேரடியா ஊத்துற விஷயங்கய்யா. அது நீங்க இம்மிடியட்டா பண்ணணும்னா உங்களோட நியரர்ல சித்த மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களே ஊத்தி விட்டுருவாங்க. ஆமா, அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. ஆமா, நாம நம்ம பயிற்சி மையத்துல கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது பிளான் பண்ணணும். நம்ம இதெல்லாம் எப்போயா பண்ணும்? அதாங்கய்யா, நம்மள அதெல்லாம் டேட் கேட்டு வாங்கணும். சரி மருத்துவர்களை சரி பிடித்து டேட் கேட்டு வாங்கணும். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அது நன்றி உங்களுக்கு நன்றி. நியரா இருக்கிற சித்த மருத்துவத்திட்ட போனீங்கன்னா அவரே பண்ணி விடுவார். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. அடுத்ததாக எஸ் ராஜலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடனுங்கம்மா. வணக்கம் சார். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு இந்த காயகல்பது தாங்க ஒரு சந்தேகம். சரிங்க. காயகல்பம் அந்த இது சுருக்கி ஆனஸ் மசில்ஸ் சுருக்கி உரியிறோம் இல்லைங்க 10 தடவை. ஆமாங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த மூச்சு இழுக்க சொல்லிங்கல்ல, இந்த உறிஞ்சுற மாதிரி, நாக்க மடக்கி உறிஞ்சுற மாதிரி, அது செய்யும் போது இதை விட்டுடுறேங்கய்யா. அது எப்படிங்க இது பண்றது? அது கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு வரணும்மா. அது பண்ணினா இது விட்டுடுறேன், இது பண்ணினா அதை விட்டுடுறேங்கய்யா. அதான் புதுசு தானே, நீங்க கத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆமாங்க, நான் புதுசு தாங்க, இப்பதாங்க ஜாயின் பண்ணிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஏனஸ் மசில்ஸ் நல்லா டைட்டா சிறுக்கி பிடிச்சு நாக்கம் அடிச்சு மூச்சை இழுத்து கொஞ்ச நாளைக்கு பழகணும். விடத்தான் செய்வீங்க, எல்லாருக்குமே இது நடக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நடக்கும். பழக பழக அது உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நீங்க அதை விட்டுட்டாலும் மறுபடியும் பிடிச்சிட்டு செய்யறதுக்கு ஆரம்பிச்சுங்க, அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஜோதிமணி பெரியசாமி, வாழ்க வளமுடன் அம்மா. ஜோதிமணி பெரியசாமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு காய்கல்பத்துல தான் ஒரு சந்தேகங்க. சரிங்கம்மா. இப்போ அந்த 10 தடவை ஆனஸ் இது போட்டுட்டுங்க, அந்த மூச்சு வந்து அந்த முதுகுத்தண்டு வழியா மேல இழுக்கணுங்களா, முதுகுத்தண்டு வழியா மேல உச்சிக்கு ஓட்டு போடணும்? முதுகுத்தண்டு வழி, அந்த தண்டுவடத்தின் வழியாக தான் அந்த ஆற்றல் வரும். ஆமா, நீங்க அந்த அந்த கீழிருந்து மூலாதாரத்திலிருந்து நம்ம தலை உச்சிக்கு முதுகுத்தண்டு கனெக்ஷன்ல அந்த எனர்ஜி போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணா போதும். அப்புறம் அந்த இது வந்து உடல் முழுக்க வர்ற மாதிரி. ஆமா, உச்சியிலிருந்து உடல் முழுக்க பரவற மாதிரி உணர்ந்து இஸ்ங்கிற ஓஜஸ் நம்ம விடணும். கரெக்ட். அப்புறம் இங்கே சாப்பிடும் போது நம்ம கையில சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அப்ப வந்து சாப்பாட்டுக்கு அந்த இது ஓஜஸ் மூச்சு போற மாதிரி பண்ணாங்களா, உடல் முழுக்க வர்ற மாதிரி? சாப்பாட்டுக்கு போற மாதிரி தான் பண்ணணும். சரி சரி. அப்புறம் குளிக்கும் போது வெறுந்தரையில இருந்து தான் எனக்கு குளிக்கும் போது பரவாயில்ல, குளிக்கிறப்ப அப்படித்தான் பண்ணணும். பரவாயில்ல, சில இடங்கள்ல சாப்பிட்றப்பவுமே வெறுந்தரையில் பண்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பி அண்ணாதுரை அவர்கள், வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இந்த கண் பயிற்சியில தாங்க ஒரு டவுட்டுங்க. இந்த கண்ணாடி போட்டா கூட கழட்டிடலாம்னு சொன்னீங்களங்க, அது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டுமா இல்ல 40 வயசு? எல்லாருக்குமே. அப்படிங்களாங்க. கூடவே உணவுலையும் கொஞ்சம் மாற்றம் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆமா, அது இப்ப எடுக்க வேண்டாம். கிளாஸ்ல சொல்லுங்க ஐயா. அது நீங்க யூடியூப்ல நிறைய பாருங்க. கண்ணு பார்வை மேம்படுத்துறதுக்கான உணவுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆமா, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா சரவணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நான் காயக்கல்பம் பண்ணிட்டு ஒரு 2 நாளா எனக்கு காலில் உள்ள உள்ளாங்காலில் உள்ள மசில்ஸ், உள்ளாங்கையில் உள்ள மசில்ஸ் எல்லாம் பயங்கர பெயினா இருந்தது. ஆனா ரொம்ப நாளா உடலை பயன்படுத்தாம இருக்கிறதால, ஆமா, அதனால கூட இந்த தொந்தரவு வரலாம். நீங்க ரொம்ப எஃபெக்ட் போட்டு செய்யாதீங்க. இல்ல, எஃபெக்ட் போடலாம். ஆனா எனக்கு வந்து சுத்தமாவே ஊன முடியாம இருந்தது. நான் அதோட செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா ரொம்ப ஃப்ரீயா
ஒரு பெரிய சமைய இறக்கி வச்சது மாதிரி இருக்கு. இந்த சரி சரி காலெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும் எனக்கு முன்னாடி. சரி இப்ப வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஆனா அந்த 2 நாள் சுத்தமாவே என்னால நடக்க முடியல. ஆனா கால் வீக்கம் எதுவுமே இல்ல. மசில்ஸ் மட்டும்தான் வலிஞ்சுச்சு. மத்தபடி எலும்பு, ஸ்போன் அதெல்லாம் எதுவுமே வலி இல்ல. எனக்கு அது சரி ஒரு கொஞ்சம் பயமாவே இருந்தது. ஃபோன் பண்ணி கூட கேட்கலாமான்னு நினைச்சேன். சரி அப்புறம் 2 நாளையிலே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சு இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அது. அப்படி இருக்குமா அது? கரெக்டு தான். அதான் ஒரு சில விஷயங்கள் வந்துமா கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகி கியூர் ஆகும். ஓ ஓகே சார். ஓகே சார். ஆமா ஆமா ஆமா. ஓகே. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. நன்றி நன்றி. வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா 11:59 ஆயிடுச்சுங்கய்யா. டைம் ஆயிடுச்சுமா. அன்பர்களே, இப்போ நீங்க உங்க கேள்விகளை நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் நான் கடைசியா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கேள்விக்காக ஒதுக்குவோம். அதில் நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. மிக அற்புதமான ஒரு கண் பயிற்சி பற்றியும், அது நமக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை பற்றியும், நம்ம ஜீவகாந்த செலவு 80% கண்களால தான் செலவாகுது. இதுவும் கண்கள்னால கல்லீரல் தொடர்பும், அதனால கல்லீரலிருந்து பித்தப்பை, பித்தப்பையிலிருந்து உயிர் சக்தியோட தொடர்பு இருப்பதையும் மிக தெளிவா எடுத்துரைத்த ஐயா அவர்களை வாழ்த்துவோம். இன்று ஆனந்த யோக பயிற்சியில் கண் தொடர்பான சிறப்பாக உரை கொடுத்த இறை ஆசிரியர்